வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் இல்லத்தில் இரவு முழுவதும் தொடர்ந்த சோதனை. 24 மணி நேரத்திற்கு பிறகு முடிந்தது. ராமமோகன ராவ் மகனின் அலுவலகத்தில் தொடரும் சோதனை. நந்தனம் நிறுவனத்தில் வருமான வரித்துறை முனைப்பு. வர்தா புயல் பாதிப்பு ஆய்வு. மத்திய குழு நாளை வருகிறது. வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழக அரசின் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் வீடு மற்றும் அவரது உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் 24 மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னை அண்ணா நகரில் உள்ள ராமமோகன ராவ் வீடு, அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களது வீடுகளில் வருமான வரித்துறையினர் நேற்று காலை முதல் சோதனை நடத்தினர். இதேபோன்று திருவான்மியூரில் உள்ள அவரது மகன் விவேக் வீட்டில் நேற்று அதிகாலை தொடங்கிய சோதனை இன்று காலை வரை நீடித்தது. விசாரணைக்கு பின்னர் விவேக்கை நந்தன உள்ள அவரது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று வருமான வரித்துறை அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரது வீட்டில் 30 லட்சம் ரூபாய் பணமும் 5 கிலோ தங்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பிடிஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னை மட்டுமல்லாது கர்நாடக மாநிலம் பெங்களூரு, ஆந்திர மாநிலம் சித்தூர் உள்பட அவரது உறவினர்கள், நண்பர்கள், நெருங்கிய தொழிலதிபர்கள் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள் என மொத்தம் 13 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. 5 இடங்களில் சோதனை முடிவடைந்த நிலையில் 8 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள ராமமோகன ராவின் அலுவலக அறையிலும் நேற்று மதியம் சோதனை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் தலைமைச் செயலர் வீட்டில் இதுபோன்று வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சோதனையில் 16 முதல் 17 கோடி ரூபாய் வரை மதிப்புள்ள பணம், தங்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதலாக வாய்ப்புள்ளதாக வருமான வரித்துறையை மேற்கோள் காட்டி பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 4 பெட்டிகள் நிறைய முக்கிய ஆவணங்கள், பரிசு பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. 5 கோடி ரூபாய் வரை வருமானம் மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ராமமோகன ராவ் வீட்டில் நடத்திய சோதனையில் வருமான வரித்துறை இயக்குநர் ராய் ஜோஸ் தலைமையில் 5 அலுவலர்கள் முதலில் பங்கேற்றனர். அதன் பின்னர் வருமான வரித்துறையைச் சேர்ந்த மேலும் 3 உயர் அலுவலர்கள் வந்தனர். சோதனை நடைபெற்ற அனைத்து இடங்களிலும் துணை ராணுவ படையினரின் பாதுகாப்புடன் சோதனை நடத்தப்பட்டது. சோதனை முடிவுற்ற நிலையில் வருமான வரித்துறை அலுவலர்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் அப்பகுதியை விட்டு வெளியேறினர். தமிழக அரசின் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் மகன் விவேக்கின் வீட்டில் நடைபெற்ற சோதனையை அடுத்து சென்னை நந்தனத்தில் உள்ள விவேக்கிற்கு சொந்தமான ஏற்றுமதி நிறுவனத்தில் வருமான வரித்துறை அலுவலர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. நேற்று தமிழக அரசு தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அது மட்டுமல்லாமல் அவருடைய மகன் விவேக் வீட்டிலும் சோதனை நடத்தினர். இந்த சோதனையை அடுத்து ஏராளமான நகை மற்றும் பணங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் இன்று காலை, அதாவது விடிய இரவு முழுவதும் இந்த சோதனையானது நடைபெற்றது. இன்று காலை அந்த சோதனையானது முடிவடைந்த நிலையில் மீண்டும் நந்தனத்தில் உள்ள ராம்மோகன் ராவினுடைய மகன் விவேக்கினுடைய அலுவலகத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் ராம்மோகன் ராவினுடைய உறவினர்கள், அது மட்டுமல்லாமல் குறிப்பாக தலைமைச் செயலகத்திலும் சோதனையானது நடைபெற்றது. இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த சோதனையின் போது விவேக் மற்றும் அந்த அலுவலக மேலாளர் உடன் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இதிலும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிய வந்துள்ள நிலையில் தொடர்ந்து அவரிடம் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட, அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட 30 லட்சம் ரூபாய் அது பற்றிய அந்த ஆவணங்கள் குறித்த விசாரணையும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக நந்தனத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் புவனேஸ்வரி.
தொழிலதிபர் சேகர் ரெட்டி மற்றும் அவரது சகோதரர் ஸ்ரீனிவாச ரெட்டி ஆகியோரை வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்குமாறு சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். மணல் குவாரி ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி, அவரது சகோதரர் ஸ்ரீனிவாச ரெட்டி ஆகியோருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 131 கோடி ரூபாய் ரொக்கம், 171 கிலோ தங்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 500 கோடி ரூபாய்க்கான வங்கி முதலீட்டு ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் சேகர் ரெட்டி, அவரது சகோதரர் ஸ்ரீனிவாச ரெட்டி ஆகியோரை கைது செய்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நிறுத்தினர். 2 பேரையும் வரும் 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி விஜயலட்சுமி உத்தரவிட்டார். இதையடுத்து சகோதரர்கள் இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ள 51 தமிழக மீனவர்களையும் அவர்களின் 114 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 29 மீனவர்கள் மற்றும் 5 படகுகளை நேற்று இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், அவர்களையும் சேர்த்து இலங்கை சிறைகளில் 51 தமிழக மீனவர்கள் வாடுவதாகவும் 114 படகுகள் இலங்கை படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை படையினரால் கைது செய்யப்படுவது தமிழக அரசுக்கு கவலை அளித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள பன்னீர்செல்வம், மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க மத்திய வெளியுறவுத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு பற்றி ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவினர் நாளை தமிழகம் வர உள்ளனர். சென்னை துறைமுகம் அருகே கரையை கடந்த வர்தா புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை பிரதமரை சந்தித்த தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஏறத்தாழ 23,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கினார். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான குழு நாளை தமிழகம் வர உள்ளதாக தெரிகிறது. இந்த குழுவில் நிதி, விவசாயம், ஊரக வளர்ச்சி, தொழில், மனிதவளத்துறை அமைச்சகத்தின் மூத்த அலுவலர்களும் இடம்பெற உள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யும் இந்த குழு புயல் பாதிப்பு தொடர்பான அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளது. மணிப்பூரில் பாலியல் சீண்டலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இளம்பெண் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்ட வீடியோ காட்சி வலைதளங்களில் பரவி வருகிறது. மணிப்பூரைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தன் ஆண் நண்பருடன் பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அந்த பகுதியில் இருந்த சமூக விரோதிகள் சிலர் அந்த பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதை எதிர்த்த அந்த பெண் அந்த இளைஞரை அடித்துள்ளார். இதை சகித்துக் கொள்ள முடியாத அந்த கும்பலைச் சேர்ந்த ஒருவன் அந்த இளம்பெண்ணை துரத்தி தடியால் பலமாக தாக்கினார். இந்த காட்சியை பார்த்த யாரும் தாக்கியவர்களை தடுக்கவில்லை. அதிர்ச்சி ஊட்டும் இந்த காட்சி வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கர்நாடகத்தில் உள்ள தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு தருவதற்கு வகை செய்யும் வகையில் அம்மாநில சட்டத்திருத்தம் செய்யப்பட உள்ளது. தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு 100% வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் கடந்த 1961ஆம் ஆண்டு தொழிலாளர் நலச்சட்டத்தில் திருத்தம் செய்யும் வகையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த ஒதுக்கீடு பிற நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் உயிரியல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு பொருந்தாது என்றும் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பினால் கர்நாடகத்தில் வசிக்கும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வெகுவாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தில்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக தில்லி பன்னாட்டு விமான நிலையத்தில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் தில்லியில் கடந்த சில வாரங்களாக பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இதே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது. விமான ஓடுபாதையிலும் ரயில் தண்டவாளம் அமைந்துள்ள பகுதிகளிலும் இதுபோன்ற நிலைமை நீடித்ததால் விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. தில்லி பன்னாட்டு விமான நிலையத்தில் கடும் பனிமூட்டம் காரணமாக 8 பன்னாட்டு விமானங்கள், 12 உள்நாட்டு விமானங்களின் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. இது மட்டுமின்றி 16 ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத், லக்னோ உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அதிகரிப்பு. 12 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக தலைமைச் செயலர் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட சோதனை பற்றி மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தமிழக தலைமைச் செயலரின் வீடு மற்றும் தலைமைச் செயலகத்தில் உள்ள அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடப்பது பற்றி குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் இதுபோன்று முன் எப்போதும் நடந்ததாக வரலாறு இல்லை என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அப்போது தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார். தலைமைச் செயலாளருடைய இல்லம் மற்றும் அலுவலகமே சோதனையிடப்படுகிறது என்கிற நிலையில் தமிழக அரசு இது குறித்த விளக்கத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டும். அதுபோல் சோதனையிட்டதன் விவரங்களை மத்திய அரசு வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சென்னை விமான நிலையம் அருகே காரில் கடத்தப்பட்ட 1,30,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய 2,000 ரூபாய் நோட்டுகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் இருந்து கார் மூலம் புதிய ரூபாய் நோட்டுகள் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் விமான நிலையம் அருகே அவர்கள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக கார் ஒன்று நிற்காமல் வேகமாக சென்றது. இதையடுத்து துரத்திச் சென்ற அலுவலர்கள் பல்லாவரம் அருகே துப்பாக்கி முனையில் காரை நிறுத்தினர். பின்னர் நடத்தப்பட்ட சோதனையில் காரின் இருக்கைக்கு அடியில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய 2,000 ரூபாய் நோட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரை கைது செய்யப்பட்டு தியாகராய நகரில் உள்ள அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணையில் இந்த பணத்தை தாம்பரம் அருகே சென்று கொடுத்தால் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும் என சிலர் கூறியதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இதில் வங்கி அலுவலர்கள் யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் மாவட்ட கூட்டுறவு உள்ளிட்ட 64 வங்கி கிளைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் இருந்து வந்திருந்த வருமான வரித்துறை அலுவலர்களோடு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அலுவலர்களும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட பல இடங்களில் நேற்று திடீரென சோதனை நடத்தினர். வங்கியின் 4வது தளத்தில் உள்ள அதிமுக பிரமுகரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான இளங்கோவன் என்பவரது அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது வங்கி கணக்கு வரவு செலவு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வங்கி பணப்பரிவர்த்தனை தொடர்பான ரசீதுகளை கைப்பற்றிய அலுவலர்கள் விசாரணை நடத்தினர். சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு வங்கி கிளை மேலாளர்களையும் வரவழைத்து இன்று அதிகாலை வரை நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சோதனை தொடர்பாக வங்கி அலுவலர்கள் மற்றும் அதிமுக பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலக்கம் அடைந்திருப்பதாக தெரிகிறது. காஞ்சிபுரத்தில் இன்று அதிகாலை அரசு பேருந்து மோதிய விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாம்பரத்தில் இருந்து வேலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து காஞ்சிபுரம் ராஜவீதி வழியாக சென்று கொண்டிருந்த போது டயர் பஞ்சர் ஆனதால் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு மீது மோதி விபத்திற்குள்ளானது. அதிகாலை நேரம் என்பதால் பெரும்பாலான பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்தனர். இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் உள்பட 15 பேருக்கு காயம் ஏற்பட்டது. விபத்து பற்றி விஷ்ணு காஞ்சி காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரியில் போதிய நீர் இல்லாததால் கரும்பு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் கரும்பு கொள்முதலை தமிழக அரசை ஏற்க வேண்டும் என்று விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழகத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி அதிக அளவு கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. திருச்சி மாவட்டம் திருவள்ளர்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஆண்டை விட அதிக அளவு கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. எனினும் காவிரியில் போதிய நீர் திறக்கப்படாததாலும் பருவமழை பொய்த்ததாலும் கரும்பு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. அறுவடைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் சில கரும்புகள் முழுவதுமாக வளர்ச்சி அடையாத நிலையில் உள்ளதாக கூறும் விவசாயிகள் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அரசே கரும்பு கொள்முதல் செய்து உத்தரவிட வேண்டும் என்று உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். காவிரியில் அதிகமாக தண்ணியே வரலங்கவும் கரும்பு விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் விளைச்சல் சுமாராக இருக்குது.
ஆனால் வந்து போன வருடம் வந்து அரசே கொள்முதல் பண்ணுச்சு கரும்பை. அதனால் இந்த வருடமும் அரசு வந்து கொள்முதல் பண்ணுச்சுனாக்க கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் கரும்பு வந்து அதிகம் போட்டிருக்கோம். மழை இந்த காவேரியை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறது. காவேரிலையும் தண்ணி வரல, மழையும் சரியாக இல்லாதனால கரும்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இது சென்ற வருடம் மாரி அரசு வந்து கொள்முதல் பண்ணாங்க. அதேமாரி இந்த வருடம் பண்ணால் நாங்கள் விவசாயம்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்போம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு புகழ்பெற்ற தலைவர்கள் உருவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள கேக் வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் விழாவிற்கான பொருட்கள் விற்பனை மும்முரமடைந்துள்ளது. சேலத்தில் உள்ள தனியார் விற்பனை மையத்தில் நவீன யுக்தியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் கேக்குகள் வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. விவேகானந்தர், டாக்டர் அப்துல் கலாம் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய புகழ்பெற்ற 3 தலைவர்களின் உருவ வடிவில் கிறிஸ்துமஸ் கேக்குகள் தயாரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 3 தலைவர்களின் உருவங்களையும் 9 பேர் கொண்ட கலைஞர்கள் குழு 10 நாட்கள் உழைத்து தலா 70 கிலோ எடையில் இந்த கேக்கை தயாரித்துள்ளது. வரும் பொங்கல் திருநாளில் இது மக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என தனியார் மைய நிர்வாகி தெரிவித்தார். நரேந்திர மோடி சார், அப்துல் கலாம் சார், வேணும் சார், இவங்க 3 மாமனிதர்களுமே இந்தியாவை வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடாக கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நினைவாகத்தான் இந்த சிலையெல்லாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து பொதுமக்களுக்காகவும் வாடிக்கையாளர்கள் கவருக்காக நான் செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் வித்தியாசமாக ஒரு குடில் ஒன்று பண்ணியிருக்கோம். வேளாங்கண்ணி சர்ச் மாதிரி ஒரு குடில் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வாங்க. நியூ இயர் பொங்கல் வரப்போ இன்னும் கொஞ்சம் எப்பவும் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற ஐட்டம் அங்கே இது பண்ணுவாங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா டென்டல் கேர் இந்த மாதிரிலாம் பண்ணி செஞ்சாங்க. போன டைம் அப்துல் கலாம் மட்டும் செஞ்சுருந்தாங்க. இந்த டைம் 3 பேரோட இதுவும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நேரில் பார்க்கலினாலும் இதில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கேக் வகைகளுக்கு வரவேற்பு கூடி வருவதால் கரூரில் கேக் தயாரிப்பு பணி முனைப்புடன் நடந்து வருகிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கேக் வகையான உணவுப் பொருட்களுக்கு தேவையா அதிகமாக இருப்பது வழக்கம். சுவை மற்றும் தரம் மிகுந்த கேக்குகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்வார்கள் என்பதால் கரூரில் உள்ள கேக் விற்பனை மைய வணிகர்கள் கேக் தயாரிப்புகளில் நவீன யுக்திகளை பயன்படுத்தி வருகின்றனர். பட்டர் கேக், ஐஸ் கேக், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் என பல்வேறு கலவைகளில் தயாரிக்கப்படும் கேக்குகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். நாளுக்கு நாள் விற்பனை அதிகரித்து வருவதால் கேக் தயாரிப்பு பணியில் வெளிமாநில தொழிலாளர்களும் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இணையம் வழியாக ஆர்டர் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கும் கேக்குகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக கேக் விற்பனை மைய நிர்வாகிகள் தெரிவித்தனர். கேக்கில் 3 வகையான கேக்கு மெயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட்டர் க்ரீம் கேக்கு, ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு, சுகர் பேஸ்ட் கேக்கு. சுகர் பேஸ்ட் கேக்கு சுகர் டாய்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நிறைய விரும்பி வாங்குறாங்க. கரூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு அப்படின்னா வந்து விதவிதமான கேக் வந்து கம்ப்யூட்டரில் மாடலில் பார்த்து எடுத்து வந்து கொண்டு வந்துருக்காங்க. அவங்க வந்து என்ன மாடல் கேக் கேட்குறாங்களோ அதோட அவங்க பார்த்த மாதிரி ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் வாழைப்பழ அல்வா தயாரிப்பு முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கேக் மற்றும் புத்தாடை முக்கியத்துவம் பெறுகிறது. இதேபோல் தூத்துக்குடியில் வகித்து வரும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் வாழைப்பழ அல்வாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் அருகில் வசித்து வரும் அரசு என்பவரின் குடும்பத்தினர் கடந்த 3 தலைமுறைகளாக வாழைப்பழ அல்வா தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்பட்டு வரும் வாழைப்பழ அல்வா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. நாட்டு வாழைப்பழத்தால் தயாரிக்கப்படும் இந்த அல்வா விரைவில் செரிமானமாகும் என்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்பதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். இதில் முன்னால் தூத்துக்குடியில் ஃபேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்ரோன். ஆனால் இப்போது வாழைப்பழ இனிப்பு அதைத்தான் இப்போ சொல்கிறாங்க. அந்த வாழைப்பழ இனிப்பை தான் வாழைப்பழ அல்வான்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் இது பண்ணுறாங்க. நாங்கள் தூத்துக்குடி மட்டும் கிடையாது, இது வேர்ல்டு ஃபுல்லாக அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா இப்படி எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம். கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகும். எல்லார் வீட்லேயுமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழ அல்வான்னு சொல்லுவாங்க. இது வாழைப்பழம், சீனி, டால்டா போட்டு செய்வோம். ஸ்பெஷலாக கேஷ்நட்டு போட்டு அவங்க கேட்குறவங்களுக்கு நாங்கள் கேஷ்நட்டு போட்டு நாங்கள் செஞ்சு ஸ்பெஷலாக கொடுப்போம் ஆர்டர். இது ஜனவரி கிறிஸ்மஸோடலாம் நல்ல அதிக சேல்ஸ் ஆகும் எங்களுக்கு. இது
கேரள மாநிலம் சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் 12 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். கேரளா மாநிலத்தில் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய சபரிமலையில் நிகழ்வு ஆண்டுக்கான மண்டல பூஜை கார்த்திகை முதல் நாள் மண்டல பூஜை துவங்கப்பட்டு தற்போது வரை மண்டல பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறதுனால வரக்கூடிய பக்தர்கள் அதிகப்படியாக 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் காத்திருந்து ஐயப்பனை தரிசிக்கக்கூடிய நிலை உருவாகிறது. இதுல இரவு நேரங்களில் வரக்கூடிய பக்தர்கள் மரக்கூட்டத்திலிருந்து சன்னிதானத்து வரை ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு வரிசையில் காத்திருந்து பின்ன காலை அதிகாலையில் நடை திறந்த பின்ன சாமி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வரக்கூடிய பக்தர்கள் இங்க சாமி தரிசனத்துக்காக 12 மணி நேரம் காத்திருந்தே தரிசனம் செய்யக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. இவர்களுக்கு பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் வரக்கூடிய மண்டல பூஜை நிறைவு காலங்களில் இன்னும் அதிகப்படியான பக்தர்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான போர்டு எதிர்பார்த்திருக்கிறாங்க. வேந்தர் செய்திகளுக்காக சன்னிதானத்திலிருந்து வி.கே. செந்தில்குமார். புந்தஸ்லிகா கால்பந்து தொடர் மியூனிக் அணி அபார வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோ நாட்டில் பட்டாசு சந்தையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 31 பேர் பலியான நிலையில் காணாமல் போனவர்களை அவரது உறவினர்கள் தேடும் அவல நிலை தொடர்கிறது. மெக்சிகோ நாட்டில் துல்பிதேக் நகரில் பட்டாசு சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்கு நேற்று திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் 300க்கும் அதிகமான கடைகள் எரிந்து சாம்பலாகின. இந்த விபத்தில் 31 பேர் பலியாகினர். படுகாயமுற்ற 72 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 53 பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் காணாமல் போனவர்களை அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க தேடி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக பலரும் பட்டாசுகள் வாங்க வந்திருந்த நிலையில் அவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லாததால் உறவினர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கொலம்பியாவில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு விமானம் ஒன்று விபடோ கேரினோ பகுதியில் தரையில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 5 பேர் பலியானார்கள். கொலம்பியா நாட்டின் விமான போக்குவரத்து துறைக்கு சொந்தமான போயிங் 727 சரக்கு விமானம் ஒன்று ஜெர்மன் ஒலனோ விமான நிலையத்தில் இருந்து பொகோடா பகுதிக்கு புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தரையில் மோதிய விமானம் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த ஊழியர்கள் 5 பேர் அதே இடத்தில் பலியானார்கள். விமானத்தில் பயணம் செய்த தொழில்நுட்ப பணியாளர்கள் ஒருவரை மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். விமானம் வெடித்து சிதறிய இடத்தில் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்ட நிலையில் புல்வெளி பகுதிகள் தீயில் எரிந்து நாசமாகின. விமானம் விபத்திற்குள்ளான சம்பவத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த சுவான் கார்லோஸ் என்பவர் தன்னுடைய கேமராவில் பதிவு செய்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் புந்தஸ்லிகா கோப்பைக்கான கால்பந்து தொடரில் பெயின் மியூனிக் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் லைப்சிஸ் அணியை வீழ்த்தியது. ஜெர்மனியின் மியூனிக் நகரில் பெயின் மியூனிக் லைப்சிஸ் அணிகள் இடையிலான போட்டி நடைபெற்றது. இதில் தொடக்கம் முதலே பெயின் மியூனிக் அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆட்டத்தின் 17வது நிமிடத்திலேயே பெயின் மியூனிக் அணி முதல் கோலை அடித்தது. இந்த கோலை தியாகோ அடித்தார். 25வது நிமிடத்தில் சாபி அலன்சாவோ மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலைமைச் செயலர் ராம மோகன ராவ் இல்லத்தில் இரவு முழுவதும் தொடர்ந்த சோதனை 24 மணி நேரத்திற்கு பிறகு முடிந்தது.
ராமமோகன ராவ் மகனின் அலுவலகத்தில் தொடரும் சோதனை. நந்தனம் நிறுவனத்தில் வருமான வரித்துறை முனைப்பு. வர்தா புயல் பாதிப்பு ஆய்வு. மத்திய குழு நாளை வருகிறது. வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.